ஓம் சாந்தி. பாபாவுடைய இனிமையான மகாவாக்கியம். இன்று 10/4/2025 பாபா சொல்றாங்க, मीठी बच्चे अपनी उन्नति के लिए रोज पोतामिल निकालो, सारे दिन में चलन कैसी रहे, செக் கரோ எங்கே பிரதி ஆனஸ்ட் இமான்தார் ரஹே. இனிமையான குழந்தைகளே, தன்னுடைய முன்னேற்றத்திற்காக தினந்தோறும் சார்ட், நம்முடைய சோதனை, நம்மை பற்றிய சார்ட் நம்ம அவசியம் எழுதணும். முழு நாளும் நம்முடைய நடத்தை எப்படி இருந்தது சோதனை செய்யுங்க. யஜ்யத்தின் மீது நான் நேர்மையாக இருந்தேனா, ஹானஸ்டா இருந்தேனா அப்படின்னு, ஹானஸ்டாக இருக்கின்றேனா அப்படின்னு நம்மளை செக் பண்ணோம். இதுதான் பாபா தினந்தோறும் நம்முடைய சார்ட்டை எழுத சொல்றார். किन बच्चों के प्रति बाप का बहुत रिगार्ड है, उस रिगार्ड की निशानी क्या है? எந்த குழந்தைகள் மீது பாபாவுக்கு மிகுந்த மரியாதை இருக்கின்றது, அந்த மரியாதையினுடைய அடையாளம் என்ன? ஜோ பச்சே பாப் கே சாத் சச்சே ஹே, எந்த குழந்தைங்க பாபாட்ட சத்தியமா இருக்காங்க, யஜ்யத்தின் மீது நேர்மையாக இருக்காங்க, எதையும் மறைப்பதில்லை, அந்த குழந்தைகள் மேல பாபாவுக்கு மிகவும் மரியாதை இருக்கின்றது, அதிக மதிப்பு இருக்குது. रिगार्ड होने के कारण पुचकार दे उठाते रहते. பாபா மரியாதை வைத்திருக்கக்கூடிய காரணத்தினால இந்த குழந்தைகளுக்கு ரொம்ப செல்லம் கொடுக்குன்னு ரொம்ப அவங்கள உயர்த்துறார். ரொம்ப அவங்களுக்கு அந்த வாய்ப்புகளை கொடுத்து, செல்லம் கொடுக்கறதுனா வாய்ப்புகளை கொடுத்து, கற்றுக் கொடுத்து அவங்கள உயர்த்துறார். சர்வீஸ் பரவி பேஜ் தேத்தே, சேவைகளுக்கு கூட அவங்கள அனுப்புறார். பச்சும் கோ சச் சுனாக்கர் ஸ்ரீமத் லேனே கி அக்கல் ஹோனி சாஹியே. எதற்காக பாபா அவங்களை இன்னும் உயர்த்தணும்னு நினைக்கிறாரு? ஏன் அவங்களுக்கு ரொம்ப செல்லம் காட்டுறார் பாபா? ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு யஜ்யத்தின் மேல அதிக அன்பு இருக்கு, யஜ்யத்தின் மேல மரியாதை இருக்கு, சத்தியத்தை சொல்றாங்க. அப்போ பாபா அந்த குழந்தைகளை உயர்த்தி தானே ஆகணும். குழந்தைகள் சத்தியம் சொல்லி ஸ்ரீமத் எடுக்கக்கூடிய அந்த பழக்கத்தை, அந்த அறிவை கொண்டு வரணுங்கிறார் பாபா. அறிவு அவசியம் வேணும். என்ன அறிவு வேணும்? சத்தியம் என்னவோ அதை பாபாட்ட சொல்லி ஸ்ரீமத் எடுத்துக்கணும். இன்னைக்கு பாடல் மெஹ்ஃபிலுமே ஜல் ஒடிஷமா, கூட்டத்தில் ஜோதியானது பிரகாசிக்கின்றது, கூட்டத்தினிடையே ஜோதி பிரகாசிக்கின்றது. ஆத்மா மே புத்தி ஹே, ஆர்கான் ஸ்வர பதா படுத்தா ஹே, ஆத்மா கி புத்தி பாரசே பத்தர் ஹே. ஆத்மால தான் புத்தி இருக்கிறது, ஆர்கான்ஸ் மூலமா தெரிஞ்சு போயிடும் ஆத்மானுடைய புத்தி தங்கமா இருக்கா இல்ல கல்லா இருக்கா. முழு ஆதாரம் எதுல இருக்கு? ஆத்மால தான். மனுஷ तो कह देते आत्मा ही परमात्मा. மனுஷன் என்ன சொல்றாங்க? ஆத்மா ही परमात्मा. वो तो निर्ले பேசலே जो चाहे करते रहो. அது எதிலும் ஒட்டாதுன்னு சொல்றோம். அதாவது ஆத்மால எதுவும் சேராது, என்ன நீங்க விரும்புறீங்களோ செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. மனுஷ உட்கார பாப் कोई नहीं जानते. எப்படி ஆத்மால எதுவுமே ஒட்டாது, அப்புறம் ஏன் புண்ணிய ஆத்மா பாவ ஆத்மா சொல்றோம் இல்லையா? மனிதனாக இருந்தும் பாபாவை பற்றி தெரிந்து கொள்ளவில்லை. பாப் காத்தே மாயா ராவன் ने सबकी पत्थर बुद्धि बना दिया. பாபா சொல்றாங்க, மாயா ராவன் என்ன பண்ணிட்டார்? எல்லாரோட புத்தியும் கல்லு புத்தி ஆக்கிட்டார். நாளுக்கு நாள் பாருங்க தமோ பிரதான் அதிகமாயிட்டே இருக்குது. மாய் ரொம்ப ஜோர் கொடு, சுதாரிக்கிறது இல்லை. बच्चों को समझा जाता रात को सारे दिन का पोता मलने का. பாபா குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். இரவு முழு நாளும் பாபா என்ன சொல்றாங்க, என்னென்ன செய்தோம் காலிலேருந்து இரவு வரைக்கும் முழு நாளும் உங்களுடைய சார்ட் எடுங்க. என்ன செய்தேன்? ஹம்னே போஜன் தேவதாவும் மிசல் காயா, நான் போஜனை சாப்பிட்டேன், அது தேவதைகள் போல சாப்பிட்டேனா? செலன் காய்தே செலி, நம்மளோட நடத்தை நியமப்படி இருந்ததா, முறையாக இருந்ததா அல்லது முறையற்றதாக இருந்ததா? ரோஜானா அப்பனா போத்தாமல் நெய் சம்பாலேங்க துமாரி உணர்த்தி கவினை ஹோங்கி. தினந்தோறும் உங்களுடைய அந்த சார்ட்டை நீங்கள் பார்க்கல அப்படின்னா, டெய்லி நம்ம சார்ட் பார்க்கல அப்படின்னா என்ன ஆகும்? முன்னேற்றம் ஏற்படாது. ஏன்னா டெய்லி நம்ம என்ன செய்கிறோன்னு பார்த்தா தான் நமக்குள்ள மாற்றத்தை நம்ம கொண்டு வர முடியும். பகத்தோங்க மாயா தப்பட் மார்த்திரத்தே லிக்தே ஆஜ் ஹமாரா புத்திய ஃபலனே நாம் ரூப் மே கயா. நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? லெட்டர் எழுதுறாங்க பாபா, மாயின்று இந்த மாதிரி ஏமாத்திட்டு, மாயை அடிச்சிட்டு, இன்னைக்கு என்னுடைய புத்தி இவங்களுடைய பேர் ரூபத்தில் மாட்டிடுச்சு அப்படி எழுதுறாங்களாம், லெட்டர் எழுதுறாங்க.
आज ये பாப் கரம் ஹோ, இந்த பாவக்கர்மா இன்னைக்கு நடந்துட்டு, ஐசா சச் லிக்னே வாலே கோண்டே மே இந்த மாரி சத்தியத்த எழுதக்கூடிய குழந்தைகள் ரொம்ப கம்மிங்கிறார் பாபா சொல்றாங்க, நான் யார்? நான் எப்படி இருக்கின்றேன்? என்பதைப் பற்றி குழந்தைகள் முற்றிலும் முழுசா தெரிஞ்சுக்கல, கொஞ்சம் கூட. अपने को आत्मा समझ और बाप को याद करे तब कुछ बुद्धि में बैठे தன் ஆத்மான்னு புரிஞ்சு பாபா நினைவு செய்தனா புத்தியில ஏதாவது உட்காரும். बाप कहते बोले अच्छे अच्छे बच्चे बहुत अच्छा ज्ञान सुनाते योग कुछ नहीं. நல்ல குழந்தைகளா இருக்கிறாங்க, ஞானம் கூட சொல்றாங்க. ஆனா யோகாவே இல்லை. யோகா இருந்தால் தான் என்ன ஆகும்? ஞானம் தாரண ஆகும். शरीर का बान कम हो तब बातचीत करने में सुधार हो. शरीர பற்றுதல், शरीர உணர்வுன்றது குறையணும். நாளுக்கு நாள் என்ன ஆகணும்? शरीர உணர்வுலேருந்து விடுபடணும். அப்போ நாம் பேசக்கூடிய வார்த்தைகள், விஷயங்கள் சுதாரிப்பாகும். नहीं तो चलन बिल्कुल ही बहत्तर हो जाते. ஆனா அந்த மாதிரி இல்லை. शरीர பற்றுதல் வருது, சரீரப்பட்டுன்னு கடக்க தெரியல, அந்த மாதிரி அவங்களாம் இருக்கத்தில என்ன ஆகும்? முழுவதும் அவங்களோட நடத்தைகள் எப்படி இருக்குதாம்? பாபா சொல்கிறாங்க, குரங்கை விட மோசமானது, மிருகம் போல இருக்குது. क्योंकि शरीर से अलग हो जाते, देह अभिमान में आकर कुछ न कुछ कह देते. தேக அபிமானத்தில் வந்துடுறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னே தெரியல, ஏதாவது சொல்லிடுறாங்க. எங்கே தோ படே ஆனஸ்ட் செய்ய, எங்கேத்து மேலே எப்படி இருக்கணும்? நம்ம ரொம்ப நேர்மையாக இருக்கணும். அபித்தோ போத் அல்பே இப்போ ரொம்ப கவனக்குறைவாக குழந்தைகள் இருக்காங்க. கான் பான் வாத்தாவரன் குछ உதாரணம் नहीं है. குடிக்கிறது, சாப்பிட்றது, வாத்தாவரம் எதுலேயுமே பாருங்கள் சுதாரிக்கலன்ட்டார். अभी तो बहुत टाइम चाहिए, ரொம்ப நேரம் வேணும். सर्विस वाले बच्चों को बाबा याद करते, பதவி वही पा सकेंगे. சேவை செய்யக்கூடிய குழந்தைகளை தான் பாபா அதிகம் நினைக்கிறார். பதவியை அவங்க தான் அடைவாங்க. ऐसे अपने को सिर्फ खुश करना. तो जो சனாத் ஷபானா இப்படி தன்னை குஷியாக மட்டும் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல. பாபா என்ன புகழ் பாடணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். அதுனா என்ன அர்த்தம்? இப்படி சும்மா கடலை சாப்பிட்ற மாதிரிங்கிறார் பாபா. அதனாலலாம் ஆத்மாவுக்கு பெருசாக ஒன்றும் கிடைக்காது. இஸ்மே படி அந்தர்முகத்தா செய். நல்லா நம்ம என்ன பண்ணணும்? உள்நோக்கு முகத்தில் போகணும். சம்ஜானிக்கு யுக்தி செய்ய, புரிய வைக்கிறது கூட என்ன பண்ணணும்? நல்ல யுக்தி கண்டுபிடிக்கின்றார். பிரதர்ஷன்மே போய் சமஸ்தித்தோடு யாருமே படவிளக்கம் பார்க்க வர்றாங்க, நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அதில் இன்னும் ஒரு 10 நிமிஷம் கேட்பாங்க இல்லையா? நம்ம நிறைய இடத்துல எக்ஸிபிஷன் போடுறோம் இல்லையா? அதிலலாம் வரக்கூடியவங்க அப்படி ரொம்பலாம் புரிஞ்சிக்க மாட்டாங்க. பிடிக்கும், ஞானம் கேட்க பிடிக்கும், கேட்பாங்க அவ்வளோதான். நம்ம என்ன சொல்கிறோன்றதை அவங்க கேட்பாங்க. அதில் உடனே பாபாட்ட பலி ஆயிட்டாங்கலாம் சொல்ல முடியாது. चढ़ते चढ़ते मेहनत करते करते फिर चढ़ाई चढ़ नहीं सकते. நாட்களாக அது முயற்சி செய்கிறாங்க. அப்புறம் என்ன அது கொஞ்சம் ஏதாவது ஒரு விதத்தில் தடை ஏற்பட்டு அப்புறம் ஏற முடியல. மாயினுடைய கிரகன் பிடிச்சிடுது, புயல் வந்துடுது, ஒரே அடியாக கீழே விழுந்துடுறாங்க. थोड़ी सर्विस की तो अहंकार आ जा गिर पड़ते, समझते नहीं. கொஞ்சம் சேவா பண்ணால் கூட அகங்காரம் வந்துடுது, கீழே விழுந்துடுறாங்க. புரிஞ்சுக்கிறது இல்லை. சாத்மே தர்மராஜ் भी है, கூடவே தர்மராஜ் இருக்கிறார். अगर कुछ ऐसा करते तो हमारे ऊपर बहुत भारी दंड पड़ता है. இப்படி யாராவது செய்கிறாங்கன்னா என்ன ஆகும்? பாபா சொல்கிறாங்க, தர்மராஜும் இருக்கிறார், அப்போ பனிஷ்மெண்ட் கிடைக்கும்ல. பிறகு என்ன ஆகும்? பாபா சொல்கிறாங்க, ஞானம் கேட்குறாங்க, சென்டரில் இருக்கிறாங்க, பட் நடத்தைகள் இன்னும் மாறலை. பாப்கா பன்கர் ஒரு வருஷாலேனா மாசிகா கர் நெய்யே, பாபாவோட குழந்தை ஆயிட்டு முயற்சி செய்து நம்ம ஆஸ்தி அடைகிறோம் அப்படின்றது ஒரு சித்தி வீட்டுக்கு போகிற விஷயம் கிடையாது. அச்சா பாபா தாரணிக்கு சொல்கிறாங்க, அந்தர்முகியாகி शरीर பற்றத்திலிருந்து கடந்து இருக்கக்கூடிய அபியாசம் செய்யுங்க. கான் பான் चाल चलन सुधारना है, सिर्फ अपने को खुश करके अलबेला नहीं होना. குடிப்பது, சாப்பிடுவது, நடத்தை, காரிய விவகாரம் இதெல்லாம் சுதாரிக்கணும், மாற்றணும். தன்னை குஷியாக வச்சுட்டு இருக்கிறதும் எல்லாத்துலேயும் என்ன பண்ணுவோமா? ஜாலியாக இருக்கணும், அப்படி கமெண்ட்ஸ் பேசுறது, இந்த மாதிரி வெளிப்புற விஷயங்களில் வர்றதுனால எந்த பிரயோஜனம் இல்லை. குஷியாக வச்சுக்கின்னு என்ன, உள்ளார்ந்த குஷி வேணும்ல. இதெல்லாம் கவனக்குறைவு இல்லையா? இதெல்லாம் இந்த மாதிரியான கவனக்குறையெல்லாம் போகாதீங்க. தன்னை குஷியாக மட்டும் வச்சுக்கணும். அப்படி பாபா இருக்க சொல்ல, நம்ம எல்லாத்துலேயுமே முறை இருக்கணும்ல. குடிக்கிறது, சாப்பிட்றது, நடத்தைகள், மற்றவங்களையும் நம்ம திருப்தியாக வச்சுக்கணும், சந்தோஷமாக வச்சுக்கணும். இரண்டாவது, चढ़ाई बहुत ऊंची है, इसलिए बहुत बहुत खबरदार होकर चलना है.
நம்ம ஏற வேண்டியது ரொம்ப ஒரு உயரமான நிலைக்கு நோக்கி போறோம். அப்போ ரொம்ப கவனமாக நாம் போகணும். இல்லையா? கொஞ்சம் இதானாலும் என்ன ஆகும்? அ சறுக்கிடும். "கோய் பி கரம் சம்பால் கர் கர்னா" எந்த காரியத்த நீங்க செஞ்சாலும் கவனத்தோட செய்யுங்க. அகங்காரத்துல வரக்கூடாது. உல்டா கரம் கர்கே சஜாயே நஹீ தயார் கர்னி. தலைகீழான கர்மா செஞ்சு என்ன செஞ்சிடக்கூடாது? தண்டனை அடையிற மாரி செஞ்சிடக்கூடாது. "ஆன் பாந்தே கி ஹமே லக்ஷ்மணன் ஜைசா பன்னா है." அப்படி நம்ம என்ன பண்ணணும்? கடிவாளம் மாரி போட்டுக்கணும். குதிரை என்ன செய்யுது? கடிவாளம் போட்டுடுறாங்கல்ல, நேரா பார்த்து போயிட்டே இருக்கும். அதுக்கு சைடுல வேற எதுவுமே தெரியாது. இல்லையா? அதனால தான் என்ன பண்ணணும்? பாபா நம்மள கடிவாளம் போடுங்கன்றார். இந்த லக்ஷ்மி நாராயண் போல நான் ஆகணும். அதுதான் நம்மளோட லட்சியமா இருக்கணும். வரதானம். ஆன்மீகத்தினுடைய ருஹானியத் கி சிரேஷ்ட ஸ்திதி துவாரா ஆன்மீக தன்மையினுடைய சிரேஷ்ட ஸ்திதி மூலமாக வாतावरण को रूहानी बनाने वाले வாतावரணை ஆன்மீக தன்மை கொண்டதாக ஆக்கக்கூடிய சஹஜ புருஷார்த்தி ஆக சஹஜ முயற்சியாளர் ஆக रूहानियत की स्थिति द्वारा अपने सेवा केंद्र का ऐसी रूहानी वातावरण बनाओ जिससे स्वयं की और आने वाले आत्मा की सहज उन्नति को हो सके क्योंकि जो भी बाहर के वातावरण से थके हुए आते हैं उन्हें एक्स्ट्रा सहयोग की आवश्यकता होती है ஆன்மீக தன்மையோட ஸ்திதி மூலமா என்ன செய்யணும்? நம்முடைய சேவா கேந்திரம் அப்படி ஒரு ஆன்மீக தன்மையுடைய வாத்தாவரண் உள்ளதாக நம்ம உருவாக்கணும். அது மூலமா நமக்கும் சரி வரக்கூடிய ஆத்மாக்களுக்கும் என்ன ஆயிடும்? நல்ல ஈஸியா முன்னேற்றம் ஏற்படும். ஏன்னா யாரெல்லாம் வெளியிலேருந்து வர்றாங்களோ, அந்த வெளியுலக வாத்தாவரணம் என்ன பண்ணுது? ரொம்ப கலைப்படைய வச்சுடுது. ஸோ அவங்களுக்கு என்ன ஆகும்? பாபாட்ட வரும்போது பாபா வீட்டோட வைப்ரேஷன் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஹெல்ப், மதத் கிடைக்கும். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா சகயுகத்த செய்ய வேண்டியது இப்ப அவசியம். அதனால இந்த ஆன்மீக வாதாவரணம் உருவாக்குறதுக்கு நம்ம சகயோகியா அந்த உதவியை நம்ம செய்யணும் பாபா. சகஜ முயற்சியாளராக ஆகுங்க, மற்றவங்களையும் ஆக்குங்க. ஹரே காணேவல்லி ஆத்மா அனுபவம் ஒவ்வொரு வரக்கூடிய ஆத்மா அனுபவம் செய்யணும். கி ஸ்தான் சஹஜி உன்னதி பிராப்த் கண்ணே இந்த ஸ்தானம் எப்படிப்பட்டது? இங்கே வந்தாலே நமக்கு முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு அவன் நினைக்கிறேன். ஸ்லோகன் வரதானி பன் शुभ भावना और शुभ कामना का वरदान देती रहो. வரதானி ஆயிட்டு என்ன பண்ணணும்? சுபமான விருப்பங்கள், சுபமான பாவனைகள், எண்ணங்கள் இந்த வரதானத்தை கொடுத்து கொண்டே இருங்கள். இன்னைக்கு அவ்வக்தேஷாரை இணைந்த ரூபத்தினுடைய ஸ்மரத்தி மூலமா சதா வெற்றியாளர் ஆகுங்கள். பாபா கம்பைண்டா இருக்கார். அதனால ஊக்க உற்சாகத்தோடு முன்னேறி சென்று கொண்டே இருங்கள். கம்ஜோரி தில் சே கஸ்பன் பாப்கே ஹவாலேக்கும் என்னென்ன பலகீனம் இருக்கு, இல்லை உள்ளம் சோர்வடையக்கூடிய விஷயங்கள் இருக்கு, பாபாட்ட ஒப்படைச்சிடுங்க. தன்னிடத்தில் வைத்துக் கொள்ளாதீர்கள். உங்கள்கிட்ட அது இருக்கக்கூடாது. நம்மக்கிட்ட இருக்க வேண்டியது ஊக்க உற்சாகம் மட்டும்தான். சதா ஊக்க உற்சாகத்தில் நடனமாடிக்கொண்டே இருங்கள், பாடிக்கொண்டே இருங்கள். பிரம்மா பூஜன் சாப்பிட்டு கொண்டே இருங்கள். பாடணும், ஆடணும், பிரம்ம பூஜன் சாப்பிடணும், ஊக்க உற்சாகத்தில் சேவா செய்து கொண்டே இருக்கணும். அச்சா ஓம் சக்தி. சங்கமயுக பிராமணகுல பூஷணர்கள் அனைவருக்கும் ஒரு செய்தி என்னவென்றால், நம்முடைய மூத்த தாதி மதிப்புக்கும் மரியாதைக்கும் பூஜைக்கும் உரிய பூர்வீகமான தாதி ரத்னமோனி அவர்கள் தன்னுடைய ஸ்தூல சரீரத்தை விட்டு பாப்தாதாவின் மடிக்கு சென்று விட்டார்கள். அவர் 1925ஆம் ஆண்டு சிந்தி ஹைதராபாத்தில் பிறந்தார்கள். 1937ஆம் ஆண்டு பிரம்மா பாபாவின் அறிமுகம் கிடைத்தவுடன் 13 வயதிலேயே தன்னுடைய தாயாருடன் இந்த யஜ்யத்தில் அர்ப்பணமானார்கள். அவர்கள் தன்னுடைய 101 வயது வரைக்கும் அயராது, தளராது, கலைப்படையாது எல்லையற்ற சேவையில் பல்வேறு விதமான சேவையில் ஈடுபட்டு சேவை புரிந்துள்ளார்கள். அவர்கள் மிகவும் இனிமையானவர்கள். எப்பொழுதும் இளைஞர்கள் போன்று தன்னுடைய ஆத்மாவும் உடலும் சுறுசுறுப்பாகவே இருக்கும். நம் அனைவருக்கும் ஒரு எடுத்துக்காட்டான உதாரணமாக வயதான பின்பும் மிகவும் கலைப்படையாமல் சேவை செய்துள்ளார்கள். அப்பேற்பட்ட தாதி பாபாவை பிரத்யக்ஷம் செய்ய வேண்டும் என்று தன்னுடைய மனதால், தோற்றத்தால்,
நடத்தையால், பேச்சால், விவகாரத்தால், தொடர்பால் பிரம்ம பாபாவையும் சிவ் பாபாவையும் பிரத்யக்ஷம் செய்யக்கூடிய ஒரு காரியத்தில் கலைப்படையாமல் சேவை செய்து இப்பொழுது ஸ்தூல உலகத்தை விட்டு சென்று விட்டார்கள். ஆயினும் அந்த அன்புக்குரிய தாதி அவர்கள் இன்றும் நம் அனைவருடன் இருந்து ஆசீர்வாதம் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அவர்களுடைய அந்திம் சன்ஸ்காரம் என்பது இன்று காலை 10 மணிக்கு சாந்தி வனத்தில் தாதி காட்டேஜுக்கு எதிரில் நடைபெற உள்ளது. ஆகவே பிராமண குல ஆத்மாக்கள் அனைவரும் யோகதானம் செய்து அவர்களுடைய மானசீகமான ஆசீர்வாதங்களை பெற்று மேலும் மேலும் தாதிக்கு சமமாக அவர்கள் என்ன கூறினார்களோ அவைகளை நாம் நடைமுறைப்படுத்தி பாப் சமான் நிலை அடைவோம். ஓம் சாந்தி.